டிப் பாக்ஸோட ஸ்டெயின் செக் பார்த்துடலாமா? ஸோ புது பெட்ஷீட் அழுக்காயிரும், அதனால் மேலே ஒரு போர்டு வச்சுட்டு ஸோ எல்லோரும் பண்ணுற மாதிரியே நம்மளும் கையில் வந்து நீட்டாக செலோ டேப் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அதில் சின்ன ட்ரிக் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ செலோ டேப் பேஸ்ட் பண்ணிவிட்டு அது எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, செலோ டேப் எப்பவும் போல் கையில் சுற்றிட்டு இந்த லாஸ்ட் கார்னரை மட்டும் உள் சைடாக மடித்து விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஸ்டெயின் டெஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ எல்லா கையிலையும் எல்லா ஃபிங்கர்ஸ்லையும் நான் வந்து செலோ டேப் சுற்றிட்டு அதுக்கப்புறம் டிப் பண்ணிவிட்டு இது அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour மட்டும்தான் நான் வந்து ட்ரை பண்ண விட்டுருப்பேன். ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டேன். இது வந்து ஃப்ரெஷ் ஸ்டெயின், இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஃப்ரெஷ் ஸ்டெயின். கிட்டத்தட்ட ஒரு 11 o'clock இருக்கும் நைட்டு, அந்த டைமில் தான் நான் எடுத்திருந்தேன். மார்னிங் ஒரு 7 or 8 o'clock பார்க்கும்போது ஒரு சூப்பரான மெச்சூர் ஸ்டெயின் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ காமிக்கிறது வந்து 11 o'clock நான் எடுத்தது, மறுபடியும் ஆஃப்டர்நூன் 11 o'clock எடுத்தது. ஸோ உங்களுக்கு இந்த டிப் பாக்ஸ் வேணும்னா கீழே தெரியுற காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் டிப் பாக்ஸ் வாங்கிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். டடா.